நல்லா இருக்கீங்களா? என்னது இருக்குங்களா? சாப்பிட்டா சார்? உங்க வேலை என்னது இப்போ? என்னது? படிக்கிறது மட்டும்தானா? வேற வேலை ஏதாவது இருக்கா? கேட்கல. அப்படியா? சரி, மெயின் வேலை என்னது? படிக்கிறது மட்டும்தானா? நான் என்னோட பேர் லீகல். நான் எம்ஏஎல் சட்டம் எனக்கு கோர்ட்டில் வந்துருக்கேன். சரி, அவங்க வந்து சில கருத்துக்களை ஃபஸ்ட்டில் இது என்னன்னா சட்ட உதவி மையம், இலவச சட்ட உதவி மையம். இந்த மையம் வந்துட்டு என்னன்னா எல்லா கோர்ட்லேயும் நீதிமன்றங்களையும் என்னது செயல்படுகிறது. எத்தனை கோர்ட் ஒன்று தெரியுமா? பூதப்பாண்டி, இரண்டு, மூன்று, தக்கலை 5, 4. இந்த 5 நீதிமன்றங்களையும் இந்த இலவச சட்ட உதவி மையம் செயல்பட்டு வருகிறது. இது இந்த மையத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ முன்னாடி எப்படி உருவாச்சுன்னா, முன்னாடி ராஜா சாதனைங்களா, அப்போ 2 தரப்பினர்களுக்கு இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அப்போது ராஜா முன்னாடி மட்டும் விட்டாங்க. அப்போது ஒருத்தருக்கு வந்து என்னது ஆணையும் காசாலையும் இந்த ஆட்கள் இருந்தாங்க. விசாரிக்கும் போது இன்னொருத்தர் என்னது இன்னும் தண்டபம் போது அவருக்கு இருந்தது ஒன்றுமே இல்லை. அவர் விசாரித்த டைமில் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒன்றும் தெரியாமல் என்ன பேசுறது எடுக்கிறது தெரியாமலே இருந்தார். அப்போ ராஜா இந்த கேஸுக்கு முடிவு வரணும் அப்படிதானே. அப்போது இது அவர் தரப்பில் பேசாமல் இருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அவர் தரப்பில் பேசுறதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணாரு, ராஜா அரசாங்க செலவில் அபக்க செலவில் என்னது நியமித்து கொடுத்தாரு. அப்போது அவங்க அந்த அட்வொகேட் சொல்லுவோம், அவங்க வந்து அவங்க தரப்பில் பேசி அந்த கேஸுக்கு என்ன பண்ணாங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம நிறைய என்ன சொல்கிறாங்க அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இதுதான் ப்ரைவேட் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கேஸ் நடக்கணும்னா நம்ம எங்கே போவோம்? அட்வொகேட்ஸ் தேடி போவோம். அவங்க காசு நம்மகிட்ட கொடுக்க முடியாது, காசு கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க. ஆனால் இது ஒன்று இல்லாமல் நம்ம இந்த லீகல் எய்ட் சர்வீஸ் இந்த சட்ட உதவி மையத்தில் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குன்னா நீங்கள் வந்தீங்கன்னா வந்து மாற்றி எடுத்துருவோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, இதுக்கு எதிர் தரப்பினரை கோர்ட் என்ன பண்ணணும், விசாரிக்கணும். விசாரித்து இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அட்வொகேட் நியமித்து தரணும்னு சொன்னால் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு அட்வொகேட் என்ன பண்ணணும், நியமித்து ஏற்பாடு பண்ணி தருச்சு. அந்த அட்வொகேட் யாருக்காக பேசுவார், உங்களுக்காக பேசுவார். காசு வந்து என்ன பண்ணாங்க தேவை. யாருக்காக இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. மற்ற மாதிரி தெரியறது சான்ஸ் இல்லை. இதுதான் இந்த சட்ட உதவி மையத்தோடைய மெயினாக ஏற்படும். சரியா? மக்களிடையே என்னது பாவப்பட்ட மக்களிடையே என்னது யாருக்கு நம்மளுக்கு சட்டம் கிடைக்காமல் இருக்கக்கூடாது. சரி, அதுக்காக என்னது அரசாங்கம் ஒரு மையத்தை என்ன பண்ணியிருக்கு அமைச்சர். இது வந்து லீகல் எய்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம அந்த மாதிரி சில கேஸில் இருப்பாங்க தெரியுமா, உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும், என்ன காசு கிடையாது, காசு இல்லாத என்ன வெளியில் எடுக்க கிடையாது, அதை எப்படி எடுக்கணும் சொல்லுங்க, எப்படி எடுப்பாங்க? நம்ம அங்கே உள்ள அதிகாரிகள் சொல்லணும், என்கிட்ட காசு கிடையாது, போட்டு இந்த நீதிமன்றத்தில் செயல்பட்டு இருந்து இந்த சட்ட உதவி மையத்தில் எனக்கு ஒரு அட்வொகேட்ஸ் நீங்கள் நியமிச்சு தரப்படி ஏற்பாடு பண்ணி தாரணும் நம்ம பண்ணிடணும். அப்படி பண்ணா என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு அட்வொகேட்ஸ் இருந்துச்சு அவங்க வந்து நம்மளை வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி உள்ள கேஸுலாம் இந்த சட்ட உதவி மையம் உதவி செய்து வரும். சரியா? இது எல்லா எங்களுக்கு என்ன அரசு கொடுக்குறாங்க, என்னென்னா தெரியாத நிறைய இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு குடும்பம் தெரிஞ்ச மாதிரி குறைஞ்சது 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் சொல்லிக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சொல்லிக்கிறேன், இப்படி ஒரு மையம் இருக்குது, ஃபோனோட சொல்லிக்கிறேன்.
ஒன்றும் இல்லைம்மா, பயப்பட தேவையில்லை. சரியா? ஒன்று இந்த தைரியமாக உள்ளே வந்து இந்த லீகல் சர்வீசஸ் ஆஃபீஸ் செக்ரட்டரி கேட்டால் என்னது, யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு சொல்லி தரப்போம். நீங்கள் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இவங்க இப்போ 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும், வருஷ கணக்காக கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு கேட்டு கொடுக்கல, எந்த வீட்லையும் மசியல் கடந்த மாதிரி கொடுக்கல. அப்போ அவங்க நம்ம மையத்தில் வந்து இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு நோட்டீஸ் இருக்கும், சம்பளம்னு சொல்லுவோம். சரியா? நோட்டீஸ் அனுப்பி அவங்கள வர வச்சு பேசுவோம். ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு, நியாயமாக காசு நீங்கள் ஏன் திருப்பி கொடுக்கலன்னு பேசுவோம். பேசி அவங்களுக்கு என்னது ஏதாவது அவங்ககிட்ட சொல்லல, இவங்க கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் வாங்கியிருக்காங்க, அவரும் கொடுக்க முடியாது, 75% தான் கொடுக்க முடியும், வேற இதில். அப்போ நம்மளும் பார்க்கும்போது சரி அவங்க உண்மைதான் சொல்கிறாங்கன்னு விசாரிக்கும் போது தெரியும், 2-3 தடவை விசாரிக்கும் போது தெரியும். அப்படின்னா சரி ஓகே, இங்கே வந்து இருக்குமா என்னது, அதை அந்த இடத்துலேயே என்ன பண்ணிக்கலாம். சரி, இதுக்காக நம்ம போய் என்ன பண்ணாங்க, கேஸு அந்த மற்ற மாதிரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடத்தி என்ன பண்ணுவாங்க, இது பண்ண வேண்டியது அந்த மாதிரி இந்த லீகல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2வது இதில் இன்னொரு அமைப்பும் செயல்படுறது, மீடியேஷன், சமரசம். இன்னொரு அமைப்பு வந்து சமரசம். சமரசத்தில் என்ன பண்ணுவாங்க, சமரசம் என்ன, பேசிங்க. அப்போ இப்போ உங்களுக்கு தான் இருக்குது, ஒரு கேஸ் கோர்ட்டில் நடக்குன்னு வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு கேஸு கோர்ட்டில் நடக்குது, எந்த கேஸாக இருக்கும், டிவிசியாக இருக்கட்டும், ஓஎஸ்ஆக இருக்கட்டும், செக் கேஸ், அந்த மாதிரி எந்த கேஸில் நடக்குது, வருஷக்கணக்காக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே அடுத்த வாய்தா இப்போ இன்னைக்கு வாய்தா வச்சுக்கோங்க. வாய்தான்னா அது சொல்லுவாங்க தான் நான் சொன்னேன். அப்போ நீங்கள் வந்தீங்க, அப்போ அந்த நீதிபதி ஐயா கிட்ட இருந்தது உங்களுக்கு சொல்லலாம், ஐயா இந்த கேஸை எங்களுக்கு இதுக்கு அனுப்பிவிடணும், மீடியேஷனுக்கு அனுப்பி நீங்களே என்னது சொல்லலாம். சரியா? சொல்லும்போது அந்த ஐயா என்ன பண்ணுவார், மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க. அங்கே உங்களுக்கு எத்தனை மாதம் டைம்னா 2 or 3 months, மேக்ஸிமம் 2 months. அது போக என்னது 1 month எடுத்துக்கலாம், முடியாது. இந்த 2 monthsக்குள்ளாடி என்ன பண்ணுவாங்க, 2 பார்ட்டியையும் கூப்பிட்டு அந்த கேஸ் அங்கே கோர்ட்டில் தனியாக நடந்துட்டு இருக்கணும், 2 பார்ட்டியும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, மிகாத பகையா இருக்கும், என்னது முகத்தில் சத்தாலும் பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. புரியுதா? அவங்கள தனித்தனியாக முதல்ல ஒரு அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, அவங்க புகையில கேட்பாங்க, கேட்டுட்டு தனி புரியும் அவங்க யார் பக்கம் இருக்கு என்ன. அடுத்து போக போக 2 பேரையும் பேசி இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்கு சார் என்று சொல்லிட்டு 2 பேரையும் என்ன பண்ணுவாங்க, சமரசம் பண்ணி வைப்பாங்க. சரியா? இந்த மாதிரி எத்தனை செக்ஷன் அப்போ 2 லீகலும் மீடியேஷன். உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது ஜோதிடத்தில் டவுட் இருக்கா சொன்னேன் என்ன மேடம்? இந்த இதெல்லாம் அதான் சொல்லுவாங்க, இந்த 5 கோர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, நம்ம மாவட்டத்துக்கு 5 கோர்ட் ஆல் இந்தியா லெவலில் என்னது இந்த கோர்ட்டு எல்லா கோர்ட் இங்கெல்லாம் கோர்ட் இருக்கும், அந்த கோர்ட்டுக்குள்ளாடியெல்லாம் இந்த அமைப்பு இருக்கு. எங்கேயாவது ஒரு பில்டிங்கில் என்னது இதுக்கு ஆஃபீஸு வச்சிருப்பாங்க. எங்களுக்கு வந்துட்டு 3ஆம் மாடியில் இருக்கு, ஏற்கனவே கோர்ட்டில் எங்கே இருக்கு 3ஆம் மாடி. நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து ஒன்று சில நியாயம் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னது ஒரு நல்ல வீட்டில் இப்படி அவங்க கொஞ்சம் எடுத்துருக்காங்க, இந்த பிரச்சனை தீர்த்து பொதுமக்கள் தான் அப்படின்னா பொதுமக்கள் தான் வந்து அது அப்படி வந்தால் நம்ம விசாரிப்பாங்கம்மா, விசாரிச்சு சட்டத்துக்கு உடன்பாட்டு பண்ண மாட்டாங்க, நியாயமாட்டு பண்ணுறது அதுதான் என்னது பண்ணுவாங்க.
என்னன்னா அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் முறைப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை வந்து பார்த்து அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்து கிளியராக இருந்தால் உங்களுக்கு தேவையான பண்ண முடியும். உங்கள் சைடு கிளியர் தானே? உங்கள் சைடு கிளியர் தானே? பொதுவாக இன்னும் நாள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொல்ல வரீங்க. பொதுவாக நாள் எடுத்து வச்சுருக்காங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு அந்த எல்லாம் சைடெல்லாம் பண்ணி எல்லாம் வருவாங்க தரலாம். அந்த விசாரிக்கும் போது மெயினாக மனு தரலாம். விசாரிக்கும் போது உங்களுக்கு அந்த பொறுப்புகளில் மெயினாக இருக்கிற ஒரு 4 பேர் கூட என்ன பண்ணணும், அப்படி பண்ணணும். வந்து விசாரிச்சு பார்க்கணும். அவங்க விசாரிச்சு பார்த்து அவங்க சைடில் ஒன்று இல்லை அவங்க அவகரிச்சு தான் வச்சுருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முறைப்படி என்ன பண்ணுவாங்க, விசாரிச்சு என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள முறையான தீர்வு தவிர்த்து கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்தால் உங்கள் சைடு யார் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்ல புரியுது, நீங்கள் சொல்ல வாரப்படி நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா முறைப்படி பண்ணீங்கன்னா யாருக்கு எல்லாம் முறைக்கு கேட்டு முறைப்படி நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவங்க எல்லாரும் வருவாங்க. இப்போ ஒரு ஆள் வரணும்னா அவங்களுக்கு அனுப்பி எல்லாமே இருக்கிற வரல ஒரு மீடியேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, பேசி அதுக்குள்ள அவங்க சைட்லேயும் அவங்க தரப்புல என்னது வைக்கணும் தானே, அவங்க சைடு எடுத்துக்கணும். அவங்க சைடில் தற்போது வைக்கும்போது அது தப்பாக இருந்தால் அவங்க சைடு வரலாமே அதுக்கு என்ன அந்த இது என்னது மலை பண்ணுவாங்க. சரியா, அது பண்ணுங்க நீங்கள். சரியா, சரி. இதுவரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, கொஞ்சம் வரக்கூடாதோ கதை சொல்லலாம். சரியா, நீங்கள் இந்த அமைப்பை சொல்லிட்டு நான் சரி. வேற டவுட்ஸ்? இந்த மாதிரி அமைப்பு நம்ம இருக்குது, எல்லா கோர்ட்லேயும் இருக்குது, செயல்பட்டு வருது. சரியா, நீங்கள் அதை பிரயோகப்படுத்துங்க. சரியா, இந்த சட்ட உதவிக்கு உங்களுக்கு எப்போ வேணும்னு என்ன பண்ணிக்கலாம், டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு 15 150 நோட் பண்ணிருக்கீங்களா? இந்த இதில் கால் பண்ணி டோல் ஃப்ரீ நம்பர், இங்கே நேஷனல் லெவலில் உள்ள நம்பர், எந்த லாங்குவேஜ் வேணும்னு செலக்ட் பண்ணி இந்தியா, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுக் இந்த மாதிரி சொன்னாலும் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே தானே? அப்புறம் கேர்ள்ஸுக்குள்ள டோல் ஃப்ரீ நம்பர் தெரியுமா? கேர்ள்ஸுக்குள்ள டோல் ஃப்ரீ நம்பர் தெரியுமா? 181 1098. சீனியர் சிட்டிசன்ஸ் 14,567. சீனியர் சிட்டிசன். சரி, இந்த 181 மட்டும் சொல்றேன்.
ஹலோ கேளுங்க சரியா? ஃப்ரீயாக தான் பேசிட்டு இருக்கேன் சரியா? செக் பண்ணல. உன்னை சொல்ல பற்றி சொல்கிறேன். லேடிஸ்க்குள்ளது எந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் ஏன் உங்கள் சைடே கேட்டு நான் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்போ நோட்ஸ் எடுக்காட்டி மைண்டில் இருந்தது இருக்கும். அதனால தான் உங்கள் சைடு வந்து கேட்டு பண்ணுவேன். எனக்கு இப்போ பேசிட்டு போகலாம், எனக்கு அப்படியே பேசிட்டு போகலாம். உங்களுக்கு பிரயோகப்படுறவங்க தான் இருக்குது. கிச்சனில் பிரயோகப்படணும் உங்களுக்கு கேட்டு சொல்லணும். எதுக்கு உன்னை போகணும்? கேட்ஸுக்கு எந்த மாதிரி எல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எந்த இடத்துல எந்த இதாக லேடிஸுக்குள்ள எந்த பிரச்சனையானாலும் என்ன பண்ணிக்கலாம்? ஒன்னை கான்டாக்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அதுக்குள்ள உடனே உங்களுக்கு அதில் ஆலோசனை அடுத்தடுத்து தந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு தந்துட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து நடந்தது மாட்டாளத்துலேருந்து ஒரு பொருளை என்ன பண்ணுறாங்க? பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சொல்லுவாங்க பாட்டில் நினைப்பாங்க எல்லாம் அந்த மாதிரி அந்த பிள்ளை ஒரு பிள்ளை என்னோட துன்புறுத்தது பிள்ளை சின்ன பிள்ளை அந்த 2 மாறி என்னை துன்புறுத்தது இது பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த பஸ்ஸில் இருந்து போகும்போது பார்க்குது அந்த பிள்ளை கால் பண்ணி என்ன சொல்லிச்சு? முன்னைக்கு உனக்கு இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த லொக்கேஷனை சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அடுத்த ஹாஃப் அன் முன்னாடியே இருந்தது ரெஸ்ட் வந்து அவங்க இது பண்ணாங்க. பண்ணா எங்கே கொண்டு போவாங்க? இல்லைம்மா இல்லை. இப்போ இதுக்கு கலெக்டரேட்டில் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் செயல்படுது. சமூக நலத்துறை இங்கே சமூக நலத்துறை கலெக்டர் ஆஃபீஸில் செயல்படுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை ரெஸ்ட் பண்ணி ஹோம் எங்கே கொண்டு போவாங்க? கோமில் கொண்டு போய் அவங்க ஒன்று சிலர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்களையும் கொண்டு போவாங்க. அவங்கள கொஞ்சம் நாள் தேர்ச்சி எடுத்துட்டு அவங்களுக்குள்ள ஃபியூச்சருக்குள்ள ஏற்பாடோடு என்னது செய்வாங்க. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் என்ன பண்ணிக்கலாம்? இந்த நம்பரில் இது பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி ஜென்ஸால டார்ச்சர் வேலை பார்க்குற இடத்துல அந்த இதையும் பண்ணிக்கலாம். இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் சரியா? அடுத்து இந்த லேடிஸுக்காக இந்த மையம் எங்கே செயல்படுதுன்னா ஆசாரி குளத்தில் இருந்தது செயல்படுது. இந்த பெண்களுக்கான இந்த மையம் எங்கே செயல்படுது? இங்கே ஒன்றை சொன்னால் உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்டு எங்கே தான் போகும்? ஆசாரி பல மருத்துவமனை வளாகத்தில் தயார் கேந்திராவில் இது அந்த இந்த லேடிஸோட அந்த திட்டத்துக்கு பேர் மிஷன் சக்தி. இந்த திட்டத்தோட பேர் வந்து மிஷன் சக்தி. அங்கே உள்ள கான்டாக்ட் நம்பர் வேணும்னா நோட் பண்ணி வச்சுருங்க. 04652 294281. இங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னா மருத்துவ உதவி. என்னெல்லாம் கிடைக்கும்? மருத்துவ உதவி, சட்ட உதவி சரியா? அதுக்கப்புறம் காவல் உதவி, அதுக்கப்புறம் கட்டுவிடம், அதுக்கப்புறம் உளவியல் மற்றும் சமூக ஆலோசனை. மென்டல் வித்தியாதிகள் பிரச்சனை இருந்தாலும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க? கவுன்சிலிங் மாதிரி எப்படி தருவாங்க. இது எல்லாமே பாதிக்கப்பட்ட பெண்கள் உள்ளது. இந்த அலுவலகம் பாதிக்கப்பட்ட பெண்கள். இப்போ வயசு என்ன பண்ணுவாங்க? வயசு கணவர் துன்புறுத்துவார், அடிப்பாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போ உங்கள் பக்கத்து வீட்டிலே நடக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டிலே நடக்கலாம் சரியா? அந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் முன்னேற்றி ஃபோன் பண்ணி சொன்னாலும் என்ன அவங்க வந்து அவங்க பத்திரமா என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு போவாங்க சரியா? இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த கேஸை நான் தீர்த்து வைக்கணும்னா இந்த லீகல் அமைப்பில் எல்லா கேசஸுமே என்னது தீர்த்து வைக்கப்படும். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்னது? கல்யாணம் திருமணம் ஆகி கல்யாணம் உள்ள பிரச்சனையில் துன்புறுத்தல் இதெல்லாம் கேஸோட சால்வ் பண்ணி வைக்கிறாங்க சரியா? மற்ற மாதிரி கேஸ் செக் கேஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி அபகரிச்சு நிலத்தை அபகரிச்சு இந்த
எந்த வித கேஸ் வந்து என்னது இந்த மாதிரி இல்லை இந்த அமைப்பில் என்னது மனு கொடுத்தா அதுக்கு என்னது தீர்வு பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் வந்தாலும் என்னது தீர்த்து வைப்பாங்க. சரி, இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுதா? லேடிஸ் ஆனதுனால தான் இந்த டாபிக் சொன்னேன். இந்த 191 எல்லாம் 12 மெம்பர்ஸ் லேடிஸ் வேணும். சரி, அது போக வேற ஒன்று சொன்னேன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது போக நமக்கு என்ன முக்கியம்? படிப்பு முக்கியம். தயவு செய்து சமூக வலைதளங்கள்ல என்னது உங்களை ஈடுபடுத்திக்கணும். ஓகேவா? திரும்ப அண்ணனா நினைச்சு கேட்கிறேன். தயவு செய்து என்னது சமூக வலைதளங்கள்ல உங்களை இது பண்ணாது. எங்க வீட்டு பக்கத்துல ஊர் சொல்ல விடல, இப்போ ரீசெண்டா ஒரு வாரம் தான் இருக்கும் பேசினாங்க. பையன் வீடு மாற்றணும்னு சொல்லுங்க, பொண்ணு வீடு இல்லை திருவண்ணாமலை. எப்படி விருந்தாச்சல் பார்த்தா இன்ஸ்டாகிராம், எப்படி விருந்தாச்சல் பார்த்தா யாருக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, தப்பா நினைக்கிறேன் சொல்லுங்க. எல்லாருமே முன்னாடி வந்து ஷேர் சாட் பண்ணுவாங்க, சட்டுதான் லேடிஸ் அண்ணன் பேசுறேன். சரியா? இதெல்லாம் தேவையில்லாமா? சரியா? சொந்த கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்னது தனியாக இருந்து யோசிக்கணும். கூட தனியாக இருந்து யோசிச்சு பார்த்தா இதை வந்து தேவை எல்லாம் சொல்லுவாங்க. நான் இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா திகழ்வாங்க. எப்படி இருக்காச்சுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அந்த புள்ள இவரோட வந்தாச்சு, அந்த புள்ள இவரோட வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா வீடே கிடையாது. அந்த புள்ள அவனோட 8 9 பேர் யாருக்கு? அந்த பையன் வீட்டில் 8 9 பேர் ஷீட்டு போட்டது, சிமெண்ட் கட்ட பூசல்ல ஒரு இதில் இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ தான் எனக்கு வீடு வச்சுருக்கேன். என்னது அதை நம்பி அந்த பொண்ணு என்னது ஏன் சொல்லணும்னா லேடிஸுக்கு என்ன வந்தது. இங்கே வந்தால் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாதம் இங்கே மடம் பக்கத்தில் இங்கே தங்கியிருக்காங்க. வீடை பார்க்கல பொண்ணு, என்னது வீடை பார்க்கல. வீடை பார்க்கல பொண்ணு மிஸ்ஸிங் அங்கே கேஸ் போட்டாங்க, ஃபைல் பண்ணாங்க, எஃப்ஐஆர் பண்ணி அங்கே இருந்தது. சார் பார்த்துட்டே இருக்காங்க, மொபைல் நம்பர் லொக்கேஷன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. பொண்ணு ஒரு நாள் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் பொண்ணு என்னது என்ன சொல்லியிருக்கணும்? இருக்க மாட்டேன் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அங்கே போனால் அங்கேயும் ஏற்றுக்கலை. எங்கே ஏற்றுக்கலை? அந்த பொண்ணோட கட்டி என்னது? இதுக்கெல்லாம் காரணம் என்னது? இன்ஸ்டாகிராம் சொல்லல, சமூக வலைதளம். நம்ம உதாரணம் ஒன்று சொல்லுங்க. நம்ம லைக் யாருக்கு இருக்கு? யாருக்கு? ஃப்ரீயா பேசுங்க. நான் ஃப்ரீயாக தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாமே இருக்கு. என்ன பைக்கு என்ன ஃப்ரீயாக தானே பண்ணுவாங்க? என்ன கொடுக்குறீங்க? பெட்ரோல். பெட்ரோல் தானே தெரியும் தானே? என்ன ஊற்றணும்? என்ன ஊற்றணும்? வேற ஏதாவது ஊற்றினா அந்த மாதிரி தானே. அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லேயே என்னது நல்லது வரும், கெட்டதும் வரும். நம்ம கெட்டது எடுத்தால் என்ன ஆகிடும்? இந்த வண்டியை மாதிரி பெட்ரோல் தள்ளி பெட்ரோல் ஊற்றினா தான் என்னது ஓடும். வேற தண்ணி ஊற்றினா அந்த மாதிரி நம்ம இந்த அட்வான்டேஜஸ் எடுத்தா என்ன ஆகும்? லைஃப் ஸ்பாயில் ஆகும். சரியா? சரியா? புரியுதா? சரி, அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். புத்தகம் அந்த நேரம் புத்தகம் படிங்க. அந்த நேரம் என்ன படிங்க? புத்தகம் படிங்க. சரியா? இந்த அமெரிக்கா ஜப்பான்ல குண்டு வீசிட்டு தெரியுமா? ஆமா, ஒரு வீட்டில் மட்டும் சாகாம இருக்கு. அந்த குண்டு வீசி அந்த உலகமே அந்த இடமே என்னது? அந்த நாடே போச்சு. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் சாகாம இருந்துச்சு. என்ன வயசு? யாராவது சொல்லியிருக்காங்க? இந்த பள்ளியா எந்த வயது? யாருக்கு தெரியாது? தெரியாது. கரப்பா இருந்துச்சு. என்னது? கரப்பா இருந்துச்சு. இது எப்படி தெரியும்?
தெரியுமா? என்னோட அனுபவத்தில் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு புக் வாசிச்சுட்டு இருந்தார். புக்கு வாசிச்சுட்டு இருக்க டைமில் எதுலையோ ஒரு லைன் இந்த லைன் இருந்துச்சு. எனக்கு இது எப்போ யூஸ் ஆச்சுன்னா, ஒரு 8 வருஷம் தாண்டி படித்தது 8 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷம் தாண்டி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகிற டைமில் அங்கே என்ன வருது இந்த கொஸ்டின், 1 மார்க். என்ன கொஸ்டின் வருது? சாகாத வருவதுன்னா சித்திர இந்த உயிர் வேதம். சரி, அந்த 1 மார்க் ஏற்கனவே இவருக்கு என்ன ஆகுறது கிடைக்கிறது. அது காரணம் என்னது? புக்கு படிக்கிறது. நீங்கள் புக்கு என்ன பண்ணுங்க, படிங்க. லைப்ரரி பக்கம் யாருமே என்னது போகிறது கிடையாது. அப்படிதானா? போகிறதுண்டா? யாருக்கெல்லாம் லைப்ரரி கார்டு இருக்குது? போறீங்களா? போங்க, அங்கே போங்க, அங்கே போய் புக்கை படிங்க. இந்த ஃபோன் டைமுக்கு என்ன பண்ணுங்க, புக்கை படிங்க. சரி, ஃபோன் மேக்ஸிமம் திருப்பி, அதனால புக்கை வேணா படிங்க. ரெண்டாவது ஃபோன் நோண்டுறதுனால ஃபோன் அல்ல எந்த இது மாதிரி ஸ்கிரீன் இதானா கண்ணுக்கு என்னது பாதிக்கும். கண்ணுக்கு இப்போ நல்லா இருக்கு. நாளை இப்போ ஏன் கண்ணாடி கொடுக்கட்டா சின்ன சின்ன ஃபோன் பார்க்க முடியாது, டிஸ்டன்ஸ் அதனால கண்ணாடி. சரியா? எதனால் வந்தது? நான் ஃபோன் பார்த்தா நல்ல சிஸ்டர் நான் யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் இது கண்ணுக்கு என்னது கேடு. இது சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க திரும்ப நானும் கடத்துல இருக்கு ஃபோன் பார்த்து ஊட்டி விடுவா இல்லையா? மேக்ஸிமம் பார்க்குறேன் என்னது ஒரு வயசுக்கு இல்லாமல் ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடும். இல்லாட்டி இவங்களுக்கு ஒரு வேலைன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்து கொடுப்பாங்க. அந்த சின்ன பிள்ளை வளர்ந்து வர பிள்ளை அதோட உயிர் செல்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கு. வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் என்ன பார்க்கணும். இப்போ ஒரு தனி இருக்குது, மரம் இருக்குது, என்னது நம்ம வெட்டணும்னா இப்போ அது என்னது வளர்ந்த பிறகு தானே. அதே மாதிரி அந்த வளர்ந்து வரணும் என்னது இல்லை அப்போவே கொண்டு அதுக்கு அந்த அந்த என்ன சொல்றாரு அந்த கதிர்வீச்சல் அபற்றமா இந்த சில பிள்ளைகள் சோடா குடிக்கணும் தெரியுமா? ஃபியூச்சரில் சீக்கிரம் பாரு, சீக்கிரம் பாரு. எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா, பொங்கலை தான் 12th படிக்கிறார். ஃபோன் கொடுக்க மாட்டேன். ஃபோனுக்கு அடை பிடிச்சிட்டு நான் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துட்டேன் நல்லா எடுத்துட்டேன். படிக்கிறதுக்கு மட்டும் வாட்ஸ்அப் போகிற யாருக்கிட்ட இருக்குது ஒன்றே அப்பா கிட்ட பண்ணிட்டு யாருக்கா நம்பரை இருக்க கொடுத்துக்கோ, நீ எனக்கு மெசேஜ் பண்ணுறோம். ஏன் சொல்ல வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் என்னது டீச்சர்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக ஜஸ்ட் இப்போ அவர் சார் சொன்னார், சார் சுஜித் சார் தான் வேண்டாம் அவர்கிட்ட தான் கேட்டு உங்களுக்கு என்னது ஒரு அவேர்னஸ் தரணும்னு சொன்னார். புரியுதுங்களா? அப்போ வந்தேன், எத்தனை பேர் இருக்குது லேடிஸாக ஜென்ஸான்னு கேட்டாங்க. லேடிஸ் சரி, அவங்க லேடிஸ் தக்கன பேசுவாங்க. அப்படி கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஃபியூச்சரில் படிக்கணும், படித்து நல்லா இருக்கும். அதுபோல் வேலைகள் நீங்கள் படித்து முடிச்சுட்டா நான் அவங்ககிட்ட வந்தோம்னு சொன்னேன். உங்களுக்கு அவங்க சொன்னாங்க போல கலெக்டரேட்லேருந்து அந்த இந்த மாதிரியான கோர்சஸ் முடிச்சுட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க போல. அவங்க கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, படித்து முடிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாங்க அது ட்ரைனிங் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஜாப்ஸ் அப்படிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் குறிக்கோள் வேணும். என்ன வேணும்? குறிக்கோள் என்ன என்ன அது என்ன எப்படி இருக்கணும்? ஸோ இவங்க குறிக்கோள் எங்கே இருக்கலாம்? இவங்க குறிக்கோள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கலாம். அவங்க குறிக்கோளை இருக்கலாம் நாவலில் இருக்கலாம். இவங்க குறிக்கோள் எங்கே இருக்கலாம்? சென்னையில் இருக்கலாம். உங்கள் குறிக்கோள் எங்கே இருக்கலாம்? அமெரிக்காவில் இருக்கலாம். ஆனால் குறிக்கோள் என்னது வேணும். பக்கத்தில் இருக்கலாம், நம்ம முடியாமல் இருக்கலாம். நாளைக்கு நான் ஃப்ளைட் வேணும், ஒரு ஃப்ளைட் வாங்கணும், முடியுமா? கேட்குறேன், முடியுமா? முடியாது, ஆனால் வாங்குவேன் என்ற ஒரு குறிக்கோள் என்னது கண்டிப்பாக வேணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த எல்லாம்
எனக்கு வந்துட்டு என்னது, எனக்கு ஆரம்பம் என்னது உங்களுக்கு தெரியும். 10-12 மணிக்கு டிராவல் எங்குது இங்கே அமெரிக்கா ஃப்ளைட்டில் மிக மாவாரத்தில். அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படின்னா அது குறிக்கோள் இல்லாத குறிக்கோள் ஒரு எய்மோடு என்னது கரெக்டாக என்னது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் மைண்ட் வச்சுங்க சரியா? எல்லா உலகத்தில் என்னது ஒரு கடலை சொல்கிறேன், கடலில் மீன் இருக்கு அப்படிதானே? கடலில் என்ன இருக்கு? மீன் இருக்கு. மீனை சமைப்பீங்களா? நீங்கள் சமைப்பாங்க. என்ன போட்டு சமைப்பீங்க? உப்பு போட்டு சமைப்பீங்க. ஏன் அதுக்கு எது உப்பு போடுறீங்க? கடல் தண்ணியே உப்பு தானே, அப்படிதானா? சரி பார்த்துக்கோங்க. கடல் தண்ணி என்னது உப்பு. அந்த உப்பு தண்ணியில தான் என்ன இருக்குது? இந்த மீன் கிடைக்குது. நம்ம மீனை தனியாக எடுத்துட்டு வந்து எதுக்கு உப்பு போடுறோம்? கேட்கல? அது எப்படி? அப்போ உள்ள மீன் முன்னாடி சுலபமா இருக்குமோ? நீ சொல்லதான் சொல்றது உப்பு ஃபுல்லா உப்பு தான் இருக்கும். கடலில் வெளியே எடுக்கும்போது அந்த தண்ணி போயிடும். என்ன கேட்குதா? சொல்ற புரியுதா? என்னவா இருக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னா கேட்டுக்கங்க. அந்த மீனை போட்டு நீங்க இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மீனை போட்டு என்ன இருக்கணும்? நீங்க இருக்கணும். ஃபுல்லா தன்னை சுற்றி என்ன இருக்குது? உப்பு. அந்த உப்புக்கு ஒரு அம்சம் வந்து இது ஒரு முன்னாடி உடம்புல ஏத்துக்குதா? புரியுதா? ஏத்துக்குதா? சுற்றுல என்னது உண்மையாக இருக்கிறது என்னது? அந்த உப்பு தண்ணி. ஆனா இதுக்குள்ள என்ன இல்லை? நம்ம எடுத்த வெளியில சமைச்ச கொண்டால என்ன போடணும்? உப்பு தண்ணி தான் போடணும். அதே மாதிரி நீங்களும் உலகத்தை சுற்றி என்னது புரியுதா? எக்ஸாம்பிள் புரியுதா? உலகத்துல மூழ்கி இருக்கீங்க. எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் என்னதான் பிரச்சனைகள் தான். இதெல்லாம் மெயினா லேடிஸ்க்கு தான் நிறைய பிரச்சனை. அப்போ நீங்க இந்த மீனை மாதிரி என்ன பண்ணணும்? இருக்கணும். என்னது உங்க பாட்டுக்கு உங்களுக்கு குடுக்கல சொல்லுங்க. லைஃப்ல என்ன பண்ணிக்கங்க? மூவ் பண்ணிக்கங்க. சரியா? கூகுள் பேசுறவங்க லாஸ்ட்ல படிங்க. சரியா? இந்த உதாரணம் மைண்ட்ல வச்சுருங்க. வாழ்க்கையில இருப்பாங்க. நன்றி. யதார்த்தமான முறையில் எளிய நடையில் புதிய தகவல்களை புன்னகையுடன் பகிர்ந்து பல கருத்துக்களை நமக்கு பொறுமையுடன் இனிமையாய் கலந்துரையாடிய திரு லீகல் அண்ட் எய்ட்